ஹாய் எவ்ரிவன். இப்போ இருக்க குளிர்காலத்தில் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்கும் சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் எப்போனாலும் ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டே நம்ம வந்துட்டு கை வைத்தியம் பண்ணி குணப்படுத்தலாம். டாக்டர்கிட்ட போகணுன்ற அவசியமே இல்லை. இது சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை இந்த தூதுவளை கஷாயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சளி, இருமல் பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். இந்த தூதுவளை செடி எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல முள்ளு முள்ளாக இருக்கும். இலை நல்லா நீளமாக அகலமாக இருக்கும். இதை வச்சுட்டே நம்ம எது தூதுவளைன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனுடைய பூ பார்த்திங்க அப்படின்னா லாவெண்டர் கலரில் இருக்கும் பூவு. பழம் ரெட் கலரில் நல்லா சிவப்பாக இருக்கும். இந்த தூதுவளை கண்டிப்பாக வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த தூதுவளை செடி கண்டிப்பாக இருக்கணும். இதில் நம்ம அந்த முள்ளு முள்ளாக இருக்கிறதோடு நம்ம பறிச்சுட்டு நம்ம அதை நம்ம கஷாயம் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நான் தூதுவளை பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கஷாயம் பண்ண போகிறோம். தூதுவளை பார்த்திங்க அப்படின்னா சளி, இருமல் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுவும் வெறும் வயிற்றில் காலையில் கஷாயம் பண்ணி இதை நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சளி, இருமலுடைய தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். 2 நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் சளி, இருமலுக்கு நீங்கள் மருந்து எடுக்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிற இந்த தூதுவளையே போதும். காலையில் எந்திரிச்சிட்டு வெறும் வயிற்றில் இதை கஷாயம் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சளி, இருமல் ரெகுலராக குறைஞ்சிடும். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சு ஒரு உப்புக்கல் போட்டு நான் அதை சூடு பண்ணுறேன். ரொம்ப சூடாகக்கூடாது, மைல்டான சூடில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இதை ஆஃப் பண்ணிட்டு பெரியவங்கன்னா அப்படியே நீங்கள் குடிச்சிடலாம். சின்னவங்களுக்கு நீங்கள் வடிகட்டி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சளி, இருமல் இருந்தது அப்படின்னா அது 2 நாளில் குறைய ஆரம்பிக்கும். சளி முறிஞ்சிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முறிஞ்சிடும். ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த தூதுவளை நீங்கள் காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சளி, இருமல் இருக்கிறவங்களுக்கு இது அந்த இதனுடைய கரகரப்பு தொண்டையில் உங்களுக்கு நீங்கள் குடிக்கும் போதே தெரியும். கசக்கலாம் செய்யாது. இந்த தூதுவளை கஷாயம் சளி, இருமல் இருக்கிறவங்க தொடர்ந்து 3 நாள் கண்டிப்பாக எடுக்கணும், காலையில் வெறும் வயிற்றில். அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சளி, இருமல் மாறிடும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டே நம்ம ஈஸியாகவே நம்ம சரி பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே டாக்கி ஃப்ளெக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.